ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பார்த்தீங்களா, தண்ணி எவ்வளோ டேங்க்கில் ஓவர் ஆகி எவ்வளோ தண்ணி வேஸ்ட் ஆகுது பாருங்கள். தண்ணி மட்டும் இல்லைங்க, கரண்ட்டும் உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். இப்போ நம்ம தண்ணி டேங்க்கில் ஓவர் ஆகி கீழே ஊற்றுற சவுண்டை கேட்டு தான் நம்ம போய் மோட்டர் ஆஃப் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடியே டேங்க்கில் தண்ணி ஓவர் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம எப்படி தெரிஞ்சுக்குது மோட்டரை எப்படி ஆஃப் பண்ணுறது, அதற்குண்டான வீடியோ தான் இது. இந்த டிவைஸு தண்ணி டேங்க்கில் ஓவர் ஆகி தண்ணி வெளியே வர்றதுக்கு முன்னாடியே நமக்கு ஒரு அலாரம் மாதிரி அடிக்கும். நம்ம அதை பார்த்துட்டு போய் நம்ம மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம், டிவைஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவை இந்த டிவைஸ் பண்ணுறதுக்கு, இது எப்படி செய்யலாம், எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 9 வோல்ட் பேட்ரி. இது பேட்ரி கனெக்ட் பண்ணுற மாதிரி கேப் ஒன்று, அதை ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு சுவிட்சு, பைக்கில் வர இண்டிகேட்டர் பஸ்ஸர். இது ஆட்டோமொபைல் ஷாப்பில் கிடைக்கும். டூ பின் ப்ளக் ஒன்று, வேஸ்டான எலக்ட்ரான் சோக்கு. இது மட்டும் தான் நமக்கு தேவை. இப்போ இந்த எலக்ட்ரான் சோக்கை நான் ஓப்பன் பண்ணுறவே பார்த்து ஓப்பன் பண்ணுறேங்க. உள்ளே ஒரு சர்க்யூட் போர்டு இருக்கும், அந்த சர்க்யூட் போர்டு நமக்கு தேவையில்லை. சுவிட்சு சைஸ் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பஸ்ஸரில் 2 ஹோல்ஸ் இருக்கும், அதையும் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள், கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். ஓகே, கட் பண்ணிடுச்சு. சுவிட்ச் அதை வச்சு ப்ரெஸ் பண்ணினாவே லாக் ஆகிடும் சுவிட்சு. ப்ரெஸ்ஸிங் டைப் தான் அது. ஓகே, அவ்வளோதாங்க. பஸ்ஸர் ஆல்ரெடி மார்க் பண்ணியிருந்தீங்களா, அதிலே கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டயக்ராம் கொடுத்துருக்கேன் லாஸ்ட்டாக வீடியோ எண்டில். அந்த டயக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டயக்ராம் பார்த்தா ஈஸியாக செய்யலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும், அப்போ தான் புரியும். பஸ்ஸரோட ஒயர் இது, பிளாக் கலர் ஒன்று, ரெட் கலர் ஒன்று. ஒரு எல்இடி லைட்டு, அதில் 2 கம்பியில் பார்த்திங்கன்னா ஒரு கம்பி கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அந்த லென்த்தியாக இருக்கிறது ப்ளஸ்ஸு, பாசிட்டிவ் சார்ஜ். அதில் ரெசிஸ்டரை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக இருக்கிற ஒயர் மைனஸு, நெகட்டிவ். இது இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஒன்றில் ரெசிஸ்டர் வரும், ஒன்றில் வெறும் ஒயர் மட்டும் சால்டிங் பண்ணிக்கோங்க, இல்லை சும்மா அவ்வளோ டெஸ்ட் பண்ணி விட்டுருவோம், ஜாயின் பண்ணி கனெக்ட் பண்ணிக்குவோம். இப்போ அந்த எல்இடி பல்பு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக சின்னதாக ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பல்பு சைஸ் போட்டுக்கோங்க, ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் டைட்டாக போகிற மாதிரி. இப்போ அந்த ப்ளஸ்ஸும் மைனஸும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஸ்லீவ். அவ்வளோதாங்க, இது பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா பல்பு கரெக்டாக செட் ஆகிடுச்சு, டைட்டாகவும் இருக்குது. இப்போ பஸ்ஸில் 2 ஒயரு, எல்இடி லேம்பில் 2 ஒயரு. ரெசிஸ்டர் இருக்குது ப்ளஸ்ஸு, ரெசிஸ்டர் இல்லாத மைனஸு. இப்போ பேட்டரியில் ரெட் கலர் ஒயர் ப்ளஸ்ஸு. அதை சுவிட்சில் கனெக்ட் பண்ணணும். மேலேயோ கீழேயோ எந்த நாபில், ஏதாவது ஒரு நாபில் கனெக்ட் பண்ணிக்கலாம். மாற்றி பண்ணாலும் பிரச்சனை கிடையாது.
இப்போ இந்த மாதிரி ஒரு 2 கோர் ஒயர் ஒன்று இருக்குங்க. இது ஸ்பீக்கர் ஒயர். இது 2 கலர் வர மாதிரி. அந்த ஒயரில் ஒரு எண்டு வந்து ஒரு ஒயர் வந்து சுவிட்சில் இன்னொரு நாபில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. பஸ்ஸரோட ஒயர் இது. எல்இடி பிளாக் ஒயர் எடுத்துங்க. பஸ்ஸரில் பிளாக் ஒயரு. இப்போ பேட்டரிலையும் பிளாக் ஒயரு. மூணுமே வந்து மைனஸு. நெகட்டிவ் சார்ஜ். இது மூணுத்துலேயுமே ஒன்றா வச்சு ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. மூணுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. வந்து பஸ்ஸரில் ரெட் கலர் ஒயரு. எல்இடி பல்பில் ஒரு ஒயர் இருக்குங்க. இப்போ சுவிட்சில் நம்ம 2 ஒயர் போட்டோங்களா, அதில் ஒரு ஒயர் ஒன்று இருக்கும் பாருங்கள். அந்த ஒயரையும் சேர்த்து இது மூணுமே பாசிட்டிவ், ப்ளஸ்ஸு. மூணுமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிவிட்டு அது சின்னதாக ஒரு டேப்பு இல்லை ஒரு இன்சுலேஷன், நான் எதுவும் ஷார்ட் ஆகாமல் இருக்குதுக்காக. அவ்வளோதாங்க. இப்போ சோக் பாக்ஸ்லேருந்து நமக்கு 2 ஒயர் மட்டும் வெளியே போகுது. சரிங்க. பேட்டரி எல்லாத்தையும் அது உள்ளே வச்சு சோக்கோட கவரை அந்த பாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லாக் ஆகிடும். ப்ரெஸ்ஸிங் டைப் தான் அது. எத்தனை வேணால் கைட்டி நீங்கள் லாக் பண்ணலாம். பேட்டரி மறுபடியும் போனால் கூட நீங்கள் மறுபடியும் பண்ணிக்கலாம். பேட்டரி 20 rupees தான் வரும் பேட்டரி. இப்போ இந்த எண்டு வந்து டூ பின் ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிக்கணும். இப்போ இந்த 2 கோர் ஒயரோட இன்னொரு 2 ஒயரு 2 நாபில் கனெக்ட் பண்ணுறேங்க. இப்போ சுவிட்சிலேருந்து வர ஒயர் ஒரு எண்டு இன்னொரு நாப்லேருந்து பஸ்ஸருக்கு போகும். இப்போ இந்த 2 நாபையுமே நம்ம ஒரு ஒயரோ ஏதோ வச்சு ஷார்ட் பண்ணாவே உங்களுக்கு பஸ்ஸர் ஒர்க் ஆகும். கூடவே எல்இடி பல்பும் எரியும். அவ்வளோதாங்க, நம்மளோட டிவைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த 2 பின் ப்ளக்கு தான் வந்து நம்ம டேங்க் உள்ளே வைப்போம். உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலில் வச்சு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டா சின்னதாக ஒரு டெமோ பார்ப்போம் வாங்க. இதுதான் நம்மளுடைய டேங்க் மாதிரி. இப்போ இதில் அந்த 2 பின் ப்ளக்கை செட் பண்ணிட்டோம். தண்ணி ஊற்றிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ தண்ணியோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி அந்த ப்ளக்கோட 2 நாபையுமே டச் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த சர்க்யூட்டு க்ளோஸ் ஆகிடும். சுவிட்சிலேருந்து வரதும் பஸ்ஸரோட சர்க்யூட்டும் க்ளோஸ் ஆகி லிங்க் கிடச்சிதுன்னா உங்களுக்கு பஸ்ஸர் ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆகும். இது சும்மா டெமோக்காக நான் ஒயர் வந்து ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டேங்க்லேருந்து கீழே மோட்டர் சுவிட்ச் எவ்வளோ தூரம் வருதோ அந்தளவுக்கு ஒயர் லென்த்தே கரெக்டாக போட்டுருக்குங்க. இப்போ நமக்கு டேங்க்லேருந்து ஒயரிங் வந்துடுச்சு டிவைஸோடு சேர்த்து. மோட்டர் சுவிட்ச் பக்கத்துலேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு மோட்டர் சுவிட்சே ஆன் பண்ணிக்கலாம், டிவைஸ் சுவிட்சே ஆன் பண்ணுறதுக்கு வசதி ஈஸியாக இருக்கும்.
இதிலே 4 ஹோல்ஸ் இருக்கும் சோக்லேயே. நீங்கள் வாலில் ஃபிக்ஸ் பண்ணாலும் ட்ரில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ரெண்ட் ஹவுஸுங்கிறதால நான் பண்ணலை. டேக் வச்சு டைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, அந்த டேகே போதுங்க. ஏன்னா அந்தளவு வெயிட் இருக்காது. இப்போ மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு, டிவைஸ் சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. இப்போ டேங்க்கில் ஓவர்ஃப்ளோ பைப் இருக்குங்களா, அந்த பைப்பு கீழே நீங்கள் இந்த ப்ளக்கு வச்சு செட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த லெவல் வேணுமோ அந்த லெவலில். இப்போ டேங்க் வந்து ஃபில் ஆகிட்டு இருக்குது. இப்போ அந்த வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகி ப்ளக்கோட 2 நாபையும் டச் பண்ணிச்சுன்னா உங்களுக்கு சர்க்யூட் க்ளோஸ் ஆகிடும். உங்களுக்கு கீழே அலாரம் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, டச் ஆகிடுச்சுங்க நாபில். வாங்க கீழே போய் பார்ப்போம். சவுண்டு கேட்குது. ஓகேங்களா, சவுண்டு வருது. இப்போ மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க, டிவைஸ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகேங்க, சூப்பராக ஒர்க் ஆகுது. மோட்டர் சுவிட்ச் பக்கத்துலேயே டிவைஸோட சுவிட்சை வச்சுக்கோங்க. அப்போ தான் ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணும்போது ஒன்றா ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணும்போது ஒன்றா ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். டயக்ராம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை பார்த்தா ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதில் இருக்கிற மாதிரியே பண்ணுங்கள். பாசிட்டிவ் நெகட்டிவ் கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.